ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2011ல ஒரு ஹாரர் சைஃபை மூவியா ரிலீஸ் ஆன டேக் ஷெல்டர் படத்தோட முழு கதை விளக்கத்தை பார்க்க போறோம். இந்த உலகத்துல கற்பனைகளுக்கு அப்பாற்பட்ட நிறைய படங்கள் எடுக்கப்பட்டிருக்கும்ல, அந்த படங்களோட வரிசையில கண்டிப்பா முதல் 10 இடத்துல இந்த படமும் இருக்கும். படத்தோட ஒன்லைனை கேட்டா உங்களுக்கே புரியும். ஒரு மனுஷன் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு கனவு வருது. சாதா கனவு கிடையாது. கருமேகங்கள் வானத்துல இருந்து மழை தண்ணீருக்கு பதிலா கச்சா எண்ணெய்களை மழையா பொழியற மாதிரியும், மிகப்பெரிய சூறாவளியால இந்த ஒட்டுமொத்த உலகமும் அழிய போற மாதிரியான ஒரு கனவு. ஒரு நாள் இந்த கனவு வந்தா பரவாயில்ல, ஒவ்வொரு நாளுமே நம்ம ஹீரோவுக்கு இந்த கனவு வருது. எதனால ஹீரோவுக்கு மட்டும் இந்த கனவு வருது, இதுக்கெல்லாம் என்ன காரணங்கிற விஷயத்த ஹீரோ கண்டுபிடிச்சானா, உண்மையாவே இந்த உலகம் அழிய போகுதா இல்லையாங்கிறத ரொம்ப சூப்பரா சுவாரஸ்யமா சொல்லிருப்பாங்க. அதான் இந்த படத்தோட முழு கதையுமே. தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா படத்தை பாருங்க. கூடவே இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு படத்தை பார்க்கக்கூடிய உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல ஹீரோவான கேர்டஸ காட்டுறாங்க. வழக்கம் போல வேலைக்காக வெளியில போலான்னு பார்க்கும்போது கண்ணு கிட்ட தூரத்துல கரும் மேகங்களும் மிகப்பெரிய சூறாவளியும் இவனை நோக்கி வர மாதிரியே தெரியுது. அப்ப சடனா மழை பொழிய ஆரம்பிக்குது. சந்தேகத்துல ஹீரோவும் பொறுமையா கைய வச்சு செக் பண்ணும்போது மழை நீர் பாக்குறதுக்கு ஏதோ கச்சா எண்ணெயை போல இருக்கு. கட் பண்ணா இது எதுவுமே உண்மை கிடையாது, நம்ம ஹீரோவோட ஒரு கனவு. அதுக்கப்புறமா குழப்பத்தோடயே குளிச்சு முடிச்சுட்டு டைனிங் டேபிளுக்கு வரா. அங்க இவனோட அழகான பொண்ணு இருக்கா. இவளோட பேரு ஆனா. பிறப்பாளையே பாவம், இவளுக்கு காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது. இவங்களுக்கு ரைனோன்னு ஒரு செல்ல பிராணியும் இருக்கு. உடனே ஹீரோயினும், இந்த பாருங்க, வெக்கேஷனுக்காக நான் பணத்தை சேர்த்துட்டு இருக்கேன், கண்டிப்பா நம்ம குழந்தையோட பீச்சுக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணணும். சரி சரி, எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, நான் நாளைக்கு வந்து என்ன ஏதுன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா ஹீரோ சின்ன கம்பெனிக்கு கீழே லேபரா தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான். அவனை ஷார்ட்டா நம்ம ஆல்வின் மைண்ட்ல வச்சுப்போம். வழக்கம் போல போர்வெல் போட்டுட்டு இருக்க நேரத்துல ஆல்வின் உள்ள போந்து, டே மச்சான் பாரு, இன்னைக்கு மழை வர மாதிரி இருக்கு, நம்ம இப்பயே வேலையை ஸ்டாப் பண்றது நல்லது மச்சான். மழை வந்தா 5 மணிக்கு மேலதான் வரும், நீ வா நம்ம வேலையை கண்டினியூ பண்ணலாம். கட் பண்ண அடுத்து வீட்டுல இருக்க ஹீரோனை காட்டுறாங்க. இவளை பாக்குறதுக்காக தான் குழந்தையை கூட்டிக்கிட்டு ஒரு ஃப்ரெண்ட் வந்திருக்கா. இவளோட பேரு ஜூலி. ஆக்சுவலா ஹீரோயின் தான் வெக்கேஷனுக்கான முழு பணத்தையுமே சேர்த்துட்டு இருக்காங்க. அதுவும் எப்படி தெரியுமா, சின்ன சின்ன பில்லோ கவர்ஸ் இருக்கு இல்லையா, அதுல எம்ப்ராய்டிங் பண்ணி மார்க்கெட்ல விற்பாங்க. சோ வழக்கம் போல தன்னோட வேலையை பார்த்துட்டு இருக்க நேரத்துல திடீர்னு நம்ம குட்டி பொண்ணு ஆனா இருக்கல்ல, அவ ஒரு ஆணி குத்தப்பட்ட மரக்கட்டையை பிடிச்சு விளையாடுற விஷயத்த கவனிக்கிறா. இதை பார்த்து பயந்து போன ஹீரோயின் வேகமா வெளியில வந்து, பாப்பா அதை பயன்படுத்த கூடாது, நீ இந்த மாதிரி கூர்மையான பொருட்களை எடுக்க கூடாது, முதல்ல என்கிட்ட கொடுன்னு அந்த கட்டையை வாங்கி அங்க இருக்க குப்பையில போட்டா. கட் பண்ண அடுத்து ஹீரோ வேலை பார்க்கிற இடத்துல ஆல்வின் ஏற்கனவே சொன்ன மாதிரி டக்குன்னு மழை வந்துருச்சு. சோ மழையோட சேர்த்து கண்டிப்பா இவங்களால போர்வெல் போட முடியாது. சோ பாதியிலேயே வேலையை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கத்துல ஹீரோயின் குட்டி பொண்ணு ஆனாவுக்கு ஜன்னல் வழியா வெளியில சூறாவளி வந்திருக்கு, அதை எப்படி செய்கையில சொல்லணுங்கிற விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கிடையில ஹீரோவோட கம்பெனில இருக்க மத்தாளுங்க மழை பெய்யறதால வேலை பார்க்க முடியல. சோ ஒன்னா சேர்ந்து சரக்கு அடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு நைட்டு கார் எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்டான ஆல்வினை கூட்டிக்கிட்டு அவனோட வீட்டுல டிராப் பண்றதுக்காக வந்திருப்பான். அப்பதான் ஆல்வினோ, டேய் நீ மச்சக்காரன்டா, உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு, அட ஏண்டா நீ வேற. ஒவ்வொரு முறையும் ஆனாவை பார்க்கும் போதும் அவளால பேச முடியலையே கேட்க முடியலையேன்னு எனக்குள்ள இருக்க கவலைகள் அதிகமாயிட்டே இருக்கு. சடனா அப்போன்னு பார்த்து ஆல்வினோட பொண்டாட்டி அங்க வராங்க. முகத்துல சிரிப்புன்னு ஒன்ன பார்க்கவே முடியல. கண்ணாலேயே இந்த காரை வெடிக்க வச்சிருவா போல அவ்வளவு முறைச்சு தள்ளுறா. பொண்டாட்டிய பார்த்து பயந்து போன ஆல்வின் காரை விட்டு இறங்கி வீட்டுக்குள்ள போயிடுவான். இப்ப ஹீரோவும் அந்த இடத்த விட்டு மறுபடியும் தன்னோட வீட்டுக்கு வந்துட்டான். பொறுமையா தான் பொண்ணோட அறைக்குள்ள வந்தவன் அவ தூங்கிட்டு இருக்க அழக பார்த்து ரசிக்கிறான். அப்ப பக்கத்துல வந்த ஹீரோயினும் ஆனாவால மத்த குழந்தைகளோட நேரடியா தொடர்பு கொள்ள முடியல, கம்யூனிகேட் பண்றதுல ரொம்பவே கஷ்டப்படுறா. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. நம்ம ஹீரோ வெளியில இருக்க குப்பையெல்லாம் ஒரு வண்டியில ஏத்திட்டு இருப்பான். அப்ப மறுபடியும் அந்த எண்ணெய் மலை பொழிய ஆரம்பிக்குது. கண்ணு கட்டுற தூரத்துல மிகப்பெரிய சூறாவளியும் இவனை நோக்கி வந்துட்டு இருக்கு. குட்டி பொண்ணு ஆனா வேற இந்த இடி சவுண்ட கேட்டு ரொம்ப பயந்து போயிடுவா. சோ தான் பொண்ணோட கையை பிடிச்சுக்கிட்டு ஹீரோ அமைதியா நிக்கும் போது பக்கத்துல கட்டி வச்சிருந்த ரைனோ இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு என்னாச்சுன்னு தெரியல, வெறி பிடிச்ச மாதிரி அந்த கைத்தையே அத்து போட்டுட்டு டக்குன்னு ஓடி வந்து ஆனாவை கடிக்க பாக்கும். நல்லவேளை ஹீரோ உள்ள போந்து அந்த கடியை இவன் கையில வாங்கிப்பான். டப்புன்னு கண்ண முழிச்சு பார்த்தா இவன் கண்டது எல்லாமே வெறும் கனவு. ஆனா பிரச்சனை இப்ப என்ன தெரியுமா, என்னதான் ரைனோ கனவுல கடிச்சிருந்தாலும் கூட இப்ப நிஜத்துல அந்த வலியை இவனால ஃபீல் பண்ண முடியுது. அதுக்கப்புறமா சாப்பிடலான்னு உட்காரும் போது கூட ஹீரோவால நார்மலா இருக்க முடியல. தனக்கு வந்த கனவையும் அந்த ரைனோவையும் பத்தி திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கான். குட்டி பொண்ணு ஆனாவை அந்த நாய்க்கு பக்கத்துல இருந்து தள்ளி வைக்கிறான். சந்தேகத்துல ஹீரோயினும், என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? ரைனோ ஆனாவை எதுவும் பண்ண மாட்டான், எனக்கும் தெரியும், ஆனா ஒரு சின்ன சேஃப்டிக்காக தான் எல்லாமே. சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வழக்கம் போல இவனும் வேலைக்கு வந்துட்டான். அப்ப அங்க வந்த ஜிம்மு, இந்த பாருங்கப்பா, நேத்து மழை பெஞ்சதால உங்களால வேலையை பார்க்க முடியல, அந்த விட்ட வேலையை இன்னைக்கு நீங்க முழுசா முடிச்சாகணும். இவ்வளவு கட் அண்ட் ரைட்டா பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவர் தான் இந்த சின்ன கம்பெனியோட முதலாளி. ஆனா ஓரளவுக்கு இவரு நல்ல மனுஷன் தான். அடுத்து வழக்கம் போல ஹீரோ தனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஆல்வின் கூட வழக்கம் போல வேலை பார்த்துட்டு இருப்பான். அப்ப திடீர்னு வானத்துல நிறைய கருப்பு நிற பறவைகள் பறக்கிற விஷயத்த கவனிக்கிறான். டே மச்சான், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பறவைகள் பறக்கிற விஷயத்த பாத்திருக்கியா? என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, நல்லா பாரு, வானத்துல எந்த ஒரு பறவைகளும் இல்ல. ஒரு நிமிஷம் மறந்து போன ஹீரோ டக்குன்னு அண்ணாந்து பாக்குறான். சொன்ன மாதிரியே வானத்துல எந்த பறவைகளும் இல்ல. இவனோட கண்ணுக்கு தான் ஆரம்பத்துல பறவைகள் இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா அவசர அவசரமா வேலையை முடிச்சிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு
வீட்டுக்கு வரதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஹீரோயின் வேற குட்டி பொண்ணு ஆனாவை கூட்டிக்கிட்டு கார்ல ரெடியா இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு அந்த குட்டி பொண்ணு ஆனாவுக்கு சைகை மொழியில எப்படி பேசணும், அவங்க கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணணுங்கிற விஷயத்த ஒரு சின்ன கிளாஸ் எடுப்பாங்க. அதுக்கு இந்த பேரண்ட்ஸும் போயாகணும். சொல்லும் கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஏங்க ஏற்கனவே டைம் ஆயிடுச்சுங்க. சரி சரி கோவப்படாத, நான் வரேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை கூட மாத்தாம அந்த சேரு சகதியோடய நம்ம ஹீரோ நேரா கிளாஸ்க்கு வரான். ஏற்கனவே ஹீரோயின் ஆனா கூட ரொம்ப நேரம் வீட்டுல இருப்பாங்க. சோ அவங்களால ரொம்ப ஈஸியாவே ஆனா கூட சைகை மொழியில பேச முடியுது. கட் பண்ணா இப்ப வெளியில பயங்கரமான மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்ப ஹீரோ காருக்குள்ள வந்து ஏறுவான். பக்கத்து சீட்ல குட்டி பொண்ணு ஆனா உட்காந்துட்டு இருக்கா. வழக்கம் போல இந்த முறையுமே வெளியில பொழியக்கூடியது ஒரு கச்சா எண்ணெய் மழை. ஆனா அதெல்லாம் பெருசா யோசிக்காம நம்ம ஹீரோ பொறுமையா காரை ஓட்டிட்டு போகும்போது பொதுவா கண்ணாடியில எண்ணெயை ஊத்தினா அந்த பிசுபிசுப்பு தன்மையாலேயே முன்னாடி என்ன இருக்குங்கிற விஷயத்த தெளிவா பார்க்க முடியாது. அப்படி இருந்தும் கூட நம்ம ஹீரோ ரொம்ப கவனமா தான் வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு அடையாளம் தெரியாத எவனோ ஒருத்தன் காருக்கு முன்னாடி வந்து நிப்பான். பயந்து போன ஹீரோ டப்புன்னு வண்டியை திருப்பும் போது தெரியாதனமா பக்கத்துல இருக்க ஒரு மரத்து மலையே டப்புன்னு இடிச்சு வண்டி ஸ்டாப் ஆயிடுச்சு. மயக்கத்தை விட்டு கண்ண முழிச்சதுமே குட்டி பொண்ணு ஆனாவுக்கு என்னாச்சுன்னு பார்த்தா புள்ள இன்னும் பாதுகாப்பா தான் இருக்கா. நம்ம ஹீரோவுக்கு மட்டும்தான் லைட்டா தலையில அடிபட்டு ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. அப்ப திடீர்னு எவனோ ஒருத்தன் குட்டி பொண்ணு ஆனாவை கடத்திட்டு போறாங்க. அதே டைம்ல ஹீரோ தடுக்கலான்னு பார்க்கும்போது கண்ணாடியெல்லாம் உடைச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தன் நம்ம ஹீரோவோட கழுத்தை நெரிக்கிற மாதிரி தெரியுது. கட் பண்ணா இது எதுவுமே உண்மை கிடையாது. வழக்கம் போல நம்ம ஹீரோவுக்கு வந்த ஒரு கெட்ட கனவு. ஆனா பாவம் இந்த முறையுமே நம்ம ஹீரோவுக்கு நிஜத்திலையும் அந்த வலியை ஃபீல் பண்ண முடியுது. அப்ப அங்க வந்த ஹீரோயினும் என்னாச்சு உங்களுக்கு, ஏன் ரொம்ப டல்லா இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு லைட்டா சளி பிடிச்சிருக்கு. சரி அப்படின்னா நான் மார்க்கெட்டுக்கு போகாம இங்கேயே இருக்கவா? இல்லம்மா நீ போய் இவனோட துணியெல்லாம் வித்துட்டு வந்துரு, நான் என்ன பாத்துப்பேன்னு சொல்லிட்டு வேலைக்கு கூட போகாம ஒரு சின்ன வேலையை உருவாக்கி அதுக்கு நடுவுல நம்ம நாய்க்குட்டியான ரெய்னோவை அடைச்சு வச்சுட்டான். இந்த பாரு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அதே டைம்ல உன்னால என் பொண்ணுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது. அதுக்காக தான் உன்னை இந்த இடத்துல வச்சிருக்கேன். தயவு செஞ்சு இதுக்காக என்ன மன்னிச்சிருன்னு ரெய்னோ கிட்ட பேசிட்டு இருக்கான். சந்தைக்கு வந்த ஹீரோயின் வழக்கம் போல தன்னோட பில்லோ கவசையும் ஒரு சில அழகான கர்ச்சீஃபையும் வித்துட்டு இருப்பாங்க. ஆனா யாருமே ஹீரோயின் சொன்ன ரேட்டுக்கு வாங்காம கம்மி ரேட்டுக்கு தான் அந்த பொருள் எல்லாம் வாங்கிட்டு போறாங்க. இதுக்கடையில ஹீரோ அங்க இருக்க குப்பைகளை பார்த்துட்டு அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பங்கரை கவனிக்கிறான். எப்பெல்லாம் வெளியில அதிகமான புயல் அடிக்குதோ அந்த நேரத்துல மக்கள் வந்து இந்த இடத்துக்குள்ள ஒளிஞ்சுப்பாங்க. அதுக்காக தான் ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாடியும் இந்த மாதிரி ஒரு சின்ன பங்கரை வச்சிருப்பாங்க. இத்தனை வருஷமா திறக்காத பங்கரை நம்ம ஹீரோ இப்பதான் திறக்கிறான். பொறுமையா உள்ள வந்து செக் பண்ணும்போது ஒரு 2 பேரு தாராளமா உட்காரதுக்கான இடம் மட்டும் தான் இருக்கே தவிர படுத்து தூங்கலாம் முடியாது. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வெளியில போன ஹீரோயின் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க. தான் சம்பாரிச்ச பணத்தை எல்லாம் அங்க இருக்க டப்பாக்குள்ள வச்சுக்கிட்டு ஹீரோ கூட சோஃபால வந்து உட்காருவாங்க. அப்பதான் டிவியில ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு வீட்டுல கேஸ் லீக் ஆயிருக்கு. ஆனா அந்த இடத்தை விட்டு தப்பிக்க முடியாம கடந்த 11 மணி நேரமா ஒரு குழந்தை அந்த இடத்துலயே மாட்டிக்கிச்சு. இப்பதான் மீட்புக்குள்ள அவங்கள காப்பாத்திருக்காங்க. உடனே ஹீரோயினும் ஏம்பா 11 மணி நேரமா அந்த குழந்தை அந்த இடத்துல மாட்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பா நுரையீரல் ஃபுல்லா இன்ஃபெக்ட் ஆயிருக்கும். அந்த குழந்தை உயிர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவா. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் இது 10ஓட 11வது நியூஸ். ஆனா ஹீரோ இந்த நியூஸ தன்னோட கனவுகளோட கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறான். கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. வெளியில பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்ப ஹீரோ தன் பொண்ணு ஆனாவுக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது அவ அங்க இருக்க சோஃபால உட்காந்துக்கிட்டு ஜன்னல் வழியா மலைய வேடிக்கை பார்த்துட்டு இருப்பா. சரின்னு இவனும் பக்கத்துல வரும்போது தான் நம்ம ஆளுக்கு செம ஷாக்கு. ஏன்னா வீட்டுக்கு வெளியில அடையாளம் தெரியாத எவனோ ஒருத்தன் நின்னுகிட்டு இருக்கான். பயந்து போன ஹீரோ குழந்தைய தூக்கிட்டு வந்து ஒரு ஓரத்துல உட்காந்துப்பான். அதே டைம்ல வெளியில இருந்த அந்த அமானுஷமான உருவம் டப்பு டப்புன்னு அந்த கதவை அடிச்சு உடைக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த வீடுமே பயங்கரமா அதிர்ந்துட்டு இருக்கு. ஒரு இடத்துல சோஃபா சேர்னு எல்லாம் அந்த இடத்துல பறகுது. மறுபடியும் தரையில வந்து அந்த திங்ஸ் எல்லாம் இடிக்கும் போது டப்புன்னு ஹீரோ கண்ண முழிக்கிறான். பார்த்தா இதுவும் ஒரு கனவு. ஆனா இந்த கனவை பார்த்து நம்ம பையன் உச்சாவே போயிட்டாங்க. அப்ப கரெக்டா ஹீரோயின் உள்ள வராங்க. என்னாச்சு, இன்னும் நீங்க பெட்ல இருக்கீங்க? ஒருவேளை உங்களுக்கு உடம்பு சரியில்லையோ? நான் வேணா டாக்டர் ஜானோட நம்பர் தரவா? இந்த மாதிரி பேசிக்கிட்டே பக்கத்துல வரும்போது நம்ம ஹீரோ உச்சா போயிருக்க விஷயத்த மறைக்கணும்னு சொல்லிட்டு ஒண்ணும் இல்ல நான் நல்லா தான் இருக்கேன், நீ வழக்கம் போல வேலைக்கு போயிட்டு வா, ஆனாவை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பொண்டாட்டியா அங்க இருந்து அனுப்பி வச்சுட்டு பெட்டோட கவரையும் வாஷ் பண்ணிடுவான். அதுக்கப்புறமா ஆனாவை கூட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்க நூலகத்துக்கு வரான். ஒரு பொம்மை புக்கு கொடுத்து அவளை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு மென்டல் இல்னஸ், அதாவது மனநல கோளாறு இருக்கு பாத்தீங்களா, அது சம்பந்தப்பட்ட புத்தகங்களை படிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா தனக்கு கொஞ்சம் கொஞ்சமா மன ரீதியா ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும் டவுட். அதுக்கப்புறமா மறுபடியும் தங்களோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது வழியில ஒரு சூப்பர் மார்க்கெட்டை கவனிக்கிறான். அதோட பேரு ஸ்பார்க்கிள் அப்படின்னு எழுதிருக்கு. ஏற்கனவே கனவுகள்ல ஹீரோ இடி மின்னல் சூறாவளி எல்லாம் பார்த்திருப்பான். இப்ப இந்த ஸ்பார்க்கிள் அப்படிங்கிற வார்த்தையை கவனிக்கும் போது ஒருவேளை தான் கனவுல வரக்கூடிய இடி மின்னலை தான் குறிப்பிடுது போலன்னு வண்டியை இப்ப டக்குன்னு அங்க இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள விட்டுட்டான். பதப்படுத்தி டின்ல அடைக்கப்பட்ட உணவுகள் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே சில பல மாதங்களுக்கு தேவையான அளவு வாங்கிட்டு ஹீரோ அந்த இடத்தை விட்டு நேரா தன்னோட மாமனாரை பார்க்க வந்திருக்கான். ஆக்சுவலா இவரு ஒரு சர்ச்சோட ஃபாதர். அப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோவும் ஆனாவை கூட்டிக்கிட்டு உள்ள வரான். என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க, இன்னைக்கு ஃபேமிலி மீட்டிங் இருக்கு உங்களுக்கு தெரியும்ல? இல்லமா கொஞ்சம் வீட்டுல வேலை, அதெல்லாம் முடிச்சிட்டு வரதுக்கு டைம் ஆயிடுச்சு, சரி வாங்க சீக்கிரம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு திரும்ப நேரா வீட்டுக்கு வந்ததுமே நேரா பங்கருக்குள்ள வந்து தான் வாங்கிட்டு வந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே பங்கருக்குள்ள அடுக்கி வைக்கிறான். இதுக்கிடையில வீட்டுக்குள்ள இருக்க ஹீரோயினுக்கு ரொம்ப நேரமா ஹீரோ உள்ள வரலங்கிற விஷயம் தெரிஞ்சு சந்தேகத்துல பொறுமையா எட்டி பார்க்கும்போது பங்கருக்குள்ள வெளிச்சம்
தெரியுற விஷயத்த கவனிக்கிறா. ஆனா இந்த டைம்ல நம்ம புருஷன்காரன் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு ஹீரோயினுக்கு நிறைய டவுட் வருது. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. நம்ம ஹீரோ டாக்டர் ஜான பார்க்க வந்திருக்கான். உள்ளவா, உனக்காக தான் ரொம்ப நேரம் காத்திருந்தேன். உன் மனைவி சொன்னாங்க உனக்கு ஏதோ சளி பிடிச்சிருக்காமே. இல்ல டாக்டர், அது எதுவும் உண்மை கிடையாது. என் மனைவி கிட்ட நான் சும்மா சொன்னேன். அப்படின்னா உனக்கு என்ன பிரச்சனை? சரியா ஒரு 4-5 நாளா எனக்கு கெட்ட கெட்ட கனவுகள் வருது. ஆனா அந்த கனவுகள்ல பொதுவான ஒண்ணு சூறாவளி, இடி, மின்னல். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கனவுகளால பயந்து நான் பெட்ல உச்சாவே போயிட்டேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் கனவுல அடிபட்டாலோ இல்ல நாய் கடிக்கிற மாதிரி தெரிஞ்சாலோ அது எனக்கு நிஜ உலகத்திலயும் அதே வழியை கொடுக்குது. பதிலுக்கு ஜானோ, சரி உங்க அம்மாவை நீ எப்ப பார்த்த? சரியா ஒரு 1 மந்த் இருக்கும். அப்படின்னா டைம் கிடைக்கிறப்ப உங்க அம்மாவை பாரு. அவங்க கிட்ட உன் கனவுகளை பத்தி விசாரி. கூடவே நான் ஒரு சாதாரண டாக்டர் தான், மனநல மருத்துவர் கிடையாது. அதனால மைல்டா நீ தூங்குறதுக்கு ஒரு சில மாத்திரைகளை கொடுக்கறேன், அதை மட்டும் பயன்படுத்து. ஜான், இன்னொரு விஷயம், நான் இப்ப சொன்ன இதையுமே என்னோட மனைவி கிட்ட சொல்லிடாதீங்க. பதிலுக்கு அவரும் சரின்னு சொல்லிடுவாரு. இதுக்கிடையில ஹீரோயின் நம்ம ஹீரோவோட இன்சூரன்ஸ் பாலிசியை வச்சு தான் பொண்ணுக்கு அறுவை சிகிச்சை பண்ணி திரும்ப அவளை எப்படியாச்சும் பேச வைக்கணும்னு நேரா அந்த இன்சூரன்ஸ் ஆபீஸ்க்கு வந்திருக்கா. சில பல மாதங்கள் போராட்டத்துக்கு அப்புறமா ஒரு வழியா குட்டி பொண்ணு ஆனாவுக்கு தேவையான எல்லா மெடிக்கல் செலவுகளையுமே இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. கவலைப்படாதீங்க, இன்னும் ஒரு சில வாரங்கள்ல டாக்டர் கிட்ட உங்களுக்கு தேவையான அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அவங்க உங்களுக்கு குழந்தைக்கு எப்ப ஆபரேஷன் பண்ண போறாங்கிற விஷயத்தை தெரியப்படுத்துவாங்க. உங்க உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சந்தோஷத்தோட நேரா வீட்டுக்கு வராங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோவும் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டான். பொண்டாடிக்காரி பக்கத்துல வந்து அவனை கட்டி பிடிச்சுக்கிட்டு, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ் இருக்கு. ஒரு வழியா நம்ம பொண்ணு ஆனாவுக்கு உங்க கம்பெனியோட ஃபேமிலி இன்சூரன்ஸ் பாலிசி இருக்குல்ல, அது மூலமாவே ஆபரேஷன் பண்றதுக்கான எல்லா செலவுகளையும் ஏத்துக்கிட்டாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு ஆனா கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு நேரா அங்க இருக்க பாத்ரூம்க்கு வந்தவன் மனைவிக்கு தெரியாம தான் மறைச்சு வச்சிருக்க மாத்திரை எடுத்து போட்டுப்பான். நல்லா தூங்குறான். அடுத்த நாள் காலையில விடியுது. பார்த்தா மாத்திரைகளை போட்டதாலேயோ என்னமோ தெரியல, நம்ம ஹீரோவுக்கு நைட்டு எந்த ஒரு கெட்ட கனவுகளுமே வரல. அப்பாடா எல்லாம் சரியாயிடுச்சுன்னு வழக்கம் போல வேலைக்கு வந்துருவான். ஆனா அப்பவுமே ஹீரோ சும்மா இல்லாம, டே மச்சான், ஒரு பங்கருக்குள்ள 3 பேரு ஒரு சில மாதங்கள் நல்லபடியா வாழணும்னா அதுக்கு எந்த அளவுக்கு சாப்பாடு வேணும், அதுக்கு எவ்வளவு செலவாகும்னு திரும்ப திரும்ப அதே விஷயத்த பேசிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு வானத்துல பயங்கரமான ஒரு இடியோட சத்தம் கேக்குது. ஒரு நிமிஷம் ஹீரோ இதை பார்த்து மிரண்டு போயிடுவான். டே ஆல்வின், உனக்கும் அதே சத்தம் கேட்டுச்சா? என்ன சத்தம்? எனக்கு எதுவும் கேட்கலையேன்னு சொல்லும் போதே டப்புன்னு மறுபடியும் ஹீரோவுக்கு இடி அடிக்கக்கூடிய சத்தம் கேக்குது. கூடவே நம்மளுக்கு வாந்தி வர மாதிரியும் இருக்கு. சோ பாதியிலேயே வேலையை விட்டு ஓடி வந்தவன் அங்க இருக்க குப்பை தொட்டியில வாந்தி எடுத்துட்டு வேக வேகமா கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறான். ஒழுங்கா இவனால மூச்சு கூட விட முடியல. நீண்ட நேர போராட்டத்துக்கு அப்புறமா ஒரு வழியா ஹீரோ இப்ப நார்மல் ஆயிட்டான். வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு வெளியில வரும்போது அங்க ஒரு சில கண்டெய்னர்ஸ விற்பனைக்காக வச்சிருக்க விஷயத்தை கவனிக்கிறான். உடனே அதுல இருக்கக்கூடிய செல்போன் நம்பரை மட்டும் சேவ் பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு நேரா ஒரு முதியோர் இல்லத்துக்கு வரான். ஆக்சுவலா இங்கதான் ஹீரோவோட அம்மாவை அட்மிட் பண்ணிருக்காங்க. பாக்குறதுக்கு வீடு மாதிரி தான் இருக்கும். ஆனா இது ஹாஸ்பிட்டல் அப்புறம் முதியோர் இல்லம். இது ரெண்டுமே கலந்த மாதிரியான ஒரு இடம். உள்ள வந்த ஹீரோ தான் அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிட்டு, நான் யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? டேய், என்ன காமெடி பண்ணிட்டு இருக்க? நீதான் என்னோட பையன். பரவாயில்லையே, இன்னும் ஞாபகம் இருக்கு. இந்த பாருங்கம்மா, நான் வந்தது ஒரு முக்கியமான விஷயத்துக்காக. நீங்க மன ரீதியா பாதிக்கப்படுறதுக்கு அப்புறம் தான் இந்த மருத்துவமனையில சேர்க்கப்பட்டீங்க. அப்படி இருக்கும்போது முதல் முறையா உங்களுக்கு எப்ப இந்த மன ரீதியான பிரச்சனை இருக்குங்கிற விஷயம் தெரிய வந்துச்சு? அதுவா சரியா ஒரு 30 வயசா இருக்கும்போது. சரிமா, அப்படின்னா அந்த நேரத்துல உங்களுக்கு நிறைய கெட்ட கனவுகள்லாம் வருமா? இல்லப்பா, கெட்ட கனவுகள் எதுவும் வராது. ஆனா நான் நிறைய விஷயங்களை மறந்துடுவேன். அது மட்டும் தான் எனக்கு இருந்த ஒரே பிரச்சனை. இப்ப ஹீரோ இங்க எதுக்காக வந்திருப்பான்னா, தான் அம்மாவுக்கு இருக்க மாதிரியே மனநல கோளாறு தனக்கு வந்திருக்கோன்னு ஒரு சின்ன டவுட். ஆனா இப்ப அம்மா சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தனக்கு வந்திருக்கக்கூடியதும் அம்மாவுக்கு இருக்கக்கூடிய நோயும் கொஞ்சம் வித்தியாசமானதுங்கிற விஷயத்த ஹீரோ தெளிவா புரிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறமா அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்கு போற வழியில டாக்டர் ஜானோட உதவியால ஒரு சைக்காட்டிஸ்டோட நம்பரை வாங்கிப்பான். ஆனா ஹீரோவோட கெட்ட நேரம், அந்த டாக்டர் இப்ப உள்ளூர்ல இல்ல, வெளியூர்ல இருக்காரு. அடுத்த நேரா வீட்டுக்கு வந்தவன் தான் பொண்டாட்டி கிட்ட ஒழுங்கா பேச கூட இல்ல. தூக்கத்துல இருக்க தான் பொண்ணுக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு தான் பொண்ணுக்கு எந்த ஒரு வகையிலையும் எந்த ஆபத்தும் வரக்கூடாதுங்கிறத யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்மளால ஒரு பெரிய பங்கரை கட்டணும் அப்படின்னா அதுக்கு என்ன செலவாகும், என்னென்ன பொருளை எல்லாம் வாங்கணும்னு ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட $6000 மேல வருது. நம்ம ஊரு காசுக்கு சுமாரா ஒரு 4.5 லட்சம் ரூபாய். ஏற்கனவே ஹீரோவோட ஃபேமிலி ஒரு நடுத்தர குடும்பம். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இவ்வளவு பணம் ஹீரோ கிட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. சோ காலையில விடிஞ்சதுமே தனக்கு தெரிஞ்ச இன்சூரன்ஸ் ஏஜென்டான பென்னு கிட்ட வரேன். ஆக்சுவலா இவரு இந்த ஹோம் லோன்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு ஆளு. பங்கர் கட்ட போறேன், அதுக்கு பணம் கொடுங்கன்னு கேட்டா கண்டிப்பா எவனும் கொடுக்க மாட்டாங்க. சோ அதனால இருக்க வீட்டை இன்னும் கொஞ்சம் நல்லா கட்ட போறேன், அதுக்காக எனக்கு லோன் போட்டு கொடுங்கன்னு போய் சொல்லி பென் மூலமாவே இப்ப அந்த லோனையும் வாங்கிட்டான். பிரச்சனை என்னன்னா ஹீரோவுக்கு இந்த பணமும் பத்தல. ஏன்னா லோன் கொடுத்திருக்கிறது வெறும் 2 லட்சம் ரூபாய் மட்டும்தான். அடுத்த நேரா வேலைக்கு வந்த ஹீரோ சின்னதா ஒரு பிரேக் டைம்ல ஆல்வினை தனியா கூப்பிட்டு, டே மச்சான், நான் வீட்டுல ஒரு பெரிய பங்கர் கட்ட போறேன், அதுக்கு எனக்கு உன்னோட உதவி தேவை. இங்க இருக்க வண்டியை பயன்படுத்தி நீ தான் ஒரு பெரிய குழியை தோண்டி தரணும். டே மச்சான், நீ கேக்குறேன்னு அதை பண்ணி கொடுக்குறேன். ஆனா அதே டைம்ல இது கண்டிப்பா ஒரு இல்லீகல். சோ நீயும் நானும் தான் ஜிம்முக்கு தெரியாம இந்த விஷயத்த சேஃபா பாத்துக்கணும். பதிலுக்கு ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க இந்த மன ரீதியா பாதிக்கப்பட்டவங்களுக்கு கவுன்சிலிங் எடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு லேடியை பார்க்க வந்திருக்கான். இவங்கள ஷார்ட்டா லைலான்னு மைண்ட்ல வச்சுப்போம். ஆமா என்னாச்சு, நான் டாக்டரை பார்க்க முடியாதா? சார் முதல்ல கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணுங்க, நீங்க இதுல
எப்படி இருக்கீங்க, உங்களோட மனநிலை எப்படி இருக்குங்கிற விஷயத்த தெரிஞ்சா மட்டும்தான் அடுத்து ஒரு டாக்டர் கிட்ட உங்களால போக முடியும். சரி சொல்லுங்க, உங்களுக்கான பிரச்சனை என்ன? எனக்கு நிறைய கெட்ட கெட்ட கனவுகள் வருது. ஆனா அந்த கனவுல பொதுவான விஷயங்கள் மிகப்பெரிய சூறாவளி, கச்சா எண்ணெய் மலை அண்ட் இன்னொரு விஷயம், கனவுல எனக்கு ஏதாவது ஒரு சின்ன காயம் பட்டா கூட அது நிஜ உலகத்துல எனக்கு நிறைய வலியை கொடுக்குது. சரி அதெல்லாம் இருக்கட்டும், உங்க அம்மாவுக்கும் மென்டல் இல்னஸ் இருக்குல்ல, அவங்க மூலமா எப்பயாவது நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? ஆமா, ஒரே ஒரு முறை சரியா எனக்கு 7 வயசா இருக்கும்போது எங்க அம்மா ஒரு மார்க்கெட்டுக்கு என்ன கூட்டிட்டு போனாங்க. ஆனா அந்த நேரத்துல காருக்குள்ளேயே என்ன மறந்து விட்டுட்டு போயிட்டாங்க. 2-3 நாளா நானும் அந்த காருக்குள்ளேயே கிடைச்ச உணவுகளை சாப்பிட்டு வெயிட் பண்ணேன். ஆனா கடைசி வரைக்கும் வரல. அடுத்த 1 மாசத்துக்கு அப்புறமா நான் குப்பை தொட்டியில உணவு பொறுக்கி சாப்பிட ஆரம்பிச்சேன். அப்ப அங்க வந்த என்னோட அப்பாவும் போலீஸ்காரங்களும் என்ன அடையாளம் கண்டுபிடிச்சு காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டாங்க. சரி சார், உங்க நிலைமை எனக்கு புரியுது. நான் கூடிய சீக்கிரமே டாக்டர் கிட்ட பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன். அதுக்கப்புறமா இந்த இடத்த விட்டு சைன் லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்காக நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பக்கத்துல இருக்க ஆனாவோட கிளாஸ்க்கு வராங்க. எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டு திரும்ப வீட்டுக்கு போகும்போது நம்ம ஹீரோ தான் கார் ஓட்டிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு வானத்துல பயங்கரமான இடி மின்னலோட சத்தம் கேக்குது. பயந்து போன நம்மாலு டப்புன்னு காரை ஸ்டாப் பண்ணிட்டு நேரா வெளியில வரான். உண்மையாவே தான் கண்ணுக்கு மட்டும்தான் அந்த இடியும் மின்னலும் தெரியுதா, இந்த உலகத்துல இருக்க யாரோட காதுக்குமே இந்த சத்தம் கேட்கலையான்னு மனசுக்குள்ளேயே எக்கச்சக்கமான குழப்பத்தோட காருக்குள்ள இருக்க மனைவி குழந்தைய கவனிக்கும் போது அவங்க 2 பேருமே நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு சத்தத்துல கண்டிப்பா யாராலையும் தூங்க முடியாது அப்படின்னா அவங்களுக்கு அந்த சத்தமே கேட்கலங்கிற விஷயத்த ஹீரோ புரிஞ்சுக்கிறான். கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. தான் ஃப்ரெண்ட் ஆல்வின் கிட்ட புல்டோசரை நேரா வீட்டுக்கே கொண்டு வர சொல்லிட்டான். மனைவியும் குழந்தையும் வீட்டுல இல்லாத நேரத்துல பழைய குட்டி பங்கர் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய குழியை தோண்டி இவன் கொண்டு வந்த கண்டெய்னரை பொறுமையா உள்ள இறக்கிட்டாங்க. கரெக்டா அதே டைம்ல ஆனாவும் பொண்டாட்டியும் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க. யோ பைத்தியமா நீ, எதுக்கு அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு ஹீரோயின் வீட்டுக்குள்ள போயிடுவாங்க. நீங்க அமைதியா இருக்க வேண்டிய அவசியமே இல்ல, உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, தயவு செஞ்சு அது என்ன ஏதுன்னு என்கிட்ட ஓப்பனா சொல்லுங்க. ஆனா கடைசி வரைக்குமே எனக்கு ஒண்ணும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். அடிக்கடி சூறாவளி எல்லாம் வருதுல்ல, அதுக்காக தான் நான் ஒரு பங்கரை கட்டிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நேரா ரெஸ்ட் ரூம்க்கு வந்தவன் டாக்டர் கொடுத்த அந்த தூக்க மாத்திரை இருக்குல்ல, அதை 2 எடுக்கிறதுக்கு பதிலா கிட்டத்தட்ட 6 மாத்திரைகளை எடுக்கிறான். நேரம் போக நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஹீரோவுக்கு ஏதோ வலிப்பு வந்த மாதிரி இருக்கு. பக்கத்துல இருக்க ஹீரோயினுக்கு கை கால் ஓடல. பயந்து போனவன் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிடுவா. இங்கதான் ஹீரோயின் இன்னொரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. ஹீரோ சாதாரண வலிப்பு மட்டும் எடுக்கல, ரத்தமா வாந்தி எடுக்கிறான். ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ஓரளவுக்கு நார்மல் ஆயிடுவான். ஆம்புலன்ஸ்ல இருந்து வந்தாளுங்க, யோ ரத்தமா வாந்தி எடுக்கிற, முதல்ல டாக்டர் போய் பாருன்னு சொல்லிட்டு சின்னதா மருந்தை கொடுத்துட்டு வந்தாளுங்க அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. அடுத்து வீட்டுக்குள்ள வந்த ஹீரோ, என்ன மன்னிச்சிரு, நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்களை மறைச்சிட்டேன். அழுதுகிட்டே அவ்வளோ அது என்ன ஏதுன்னு கேட்கும்போது எனக்கு அடிக்கடி கெட்ட கெட்ட கனவுகள் வருது. ஆனா எல்லா நேரங்களையுமே நான் அதிகமா பார்க்கக்கூடியது ஒரு கருப்பு நிற சூறாவளியை மட்டும்தான். என்னைக்காவது ஒரு நாள் அந்த சூறாவளி நம்ம குடும்பத்தையே அழிச்சிருமோங்கிற பயத்தாலதான் உங்களுக்காக இந்த பங்கரை கட்டிட்டு இருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, கனவுல ரைனோ நம்ம குட்டி பொண்ணு ஆனாவை அட்டாக் பண்ண பார்த்தான். அப்ப நான் தடுக்க ட்ரை பண்ணும்போது அவன் என் கையை கடிச்சிட்டான். அந்த வழியை என்னால நிஜ உலகத்துல ஃபீல் பண்ண முடிஞ்சு. ஓஹோ, அப்படின்னா அதனாலதான் ரைனோவை வெளியில கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கீங்களா? ஆமா, ஆனா தயவு செஞ்சு நீ என்ன புரிஞ்சுக்கோ, அந்த புயலை கனவுகள்ல பார்க்கும்போது ரொம்பவே சக்தி வாய்ந்த புயலையும் அது கொண்டு வர போற கோர தாண்டவத்தையும் என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சு. சரி அதெல்லாம் ஒரு பக்கத்துல இருக்கட்டும், அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு என்ன கனவு வந்துச்சு? என்னோட ஃப்ரெண்டு ஆல்வின் இருக்கால, நானும் அவனும் நல்லபடியா வேலை பார்த்துட்டு இருந்தோம். அப்ப மறுபடியும் கச்சா எண்ணெய் மலையும் சூறாவளி காத்தும் வீசுச்சு. சடனா ஆல்வினுக்கு என்னாச்சுன்னு தெரியல, ஒரு பெரிய கோடாரி எடுத்துக்கிட்டு என் கூடயே சண்டைக்கு வந்தான். அப்ப எதிர்பாராத விதமா அந்த ஆல்வின் கோடாரியை வச்சு என்ன விட்டுட்டான். என்னோட ஒரு பக்க கால் துண்டா போயிடுச்சு. இதைத்தான் நான் கனவுகள்ல பார்த்தேன். இவ்வளவு விஷயங்களை கேட்கும் போது ஹீரோனுக்கு என்ன தோணும், ஒருவேளை தன்னோட மாமியார் மாதிரியே ஹீரோவும் ஒரு சில மென்டல் இல்னஸால பாதிக்கப்பட்டிருக்கான் போலன்னு அவனோட நிலைமைய இவ்வளவு புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறா. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடையுது. ஆனாவை கூட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்க மருத்துவமனைக்கு வராங்க. ஏன்னா இன்னைக்குதான் அறுவை சிகிச்சை பண்றதை பத்தி பேசுறதுக்காக அப்பாயின்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. முதல்ல ஆனா உடம்ப ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி பார்த்து அவளுக்கு பண்ணக்கூடிய சோதனைகளை பண்ணி முடிச்சுட்டு, பரவாயில்ல, நினைச்சதை விட உங்க பொண்ணு உடம்பு ரொம்ப நார்மலா இருக்கு, அதனால தாராளமா இந்த ஆபரேஷனை பண்ண முடியும், இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் டைம் தேவை, சோ 6 வாரங்களுக்கு அப்புறமா திங்கக்கிழமைன்னு பார்த்து நம்ம அந்த ஆபரேஷனை வச்சுக்கலாம். உடனே ஹீரோ ஹீரோயினும் டாக்டர் கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. இப்ப ஹீரோ வழக்கம் போல வேலைக்கு வந்துருவான். அப்ப ஹீரோ மாதிரியே லேபரா வேலை பார்க்கக்கூடிய ஒரு தாடிக்காரன் இந்த வேலையை நீங்க எப்படி பண்ணணும், இந்த டைமுக்குள்ள முடிச்சாகணும்னு அட்வைஸ் கொடுத்துட்டு இருப்பான். ஆனா நம்மால அது எதையுமே கேட்காம பக்கத்துல இருக்க அந்த ஆல்வினையே பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோவுக்கு இவன் பார்த்தா அந்த கனவு தான் திரும்ப திரும்ப மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. சோ நேரா தன்னோட முதலாளியான ஜிம்ம பார்க்க வந்திருக்கான். என்னாச்சு, வேலை பார்க்கலையா நீ? சார் எனக்கு ஒரு சின்ன உதவி தேவை, நான் ஆல்வினை விட்டு வேற யாரு கூடயாச்சும் வேலை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன் என்னாச்சு, உங்க 2 பேருக்குள்ள எதுவும் சண்டையா? ஒருவேளை அந்த ஆல்வின் ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டானா? சேச்சா அப்படிலாம் கிடையாது, அவன் ஒரு நல்ல உழைப்பாளி, நான் ஏற்கனவே நிறைய லீவ் எடுத்துட்டு இருக்கேன், என்னால அவனும் ஒழுங்கா வேலை பார்க்க முடியல, அதனால என் கூட இருந்தா கண்டிப்பா அவனுக்கு தான் கெட்ட பேர் வரும், சோ எனக்கு வேற ஒரு டீமை கொடுங்க. ஜிம்முக்குமே ஹீரோ சொல்லக்கூடியது சரின்னு தோணுது, அதனால நீ இனிமே தாடிக்காரன் கூட வேலை பாரு, அந்த ஆல்வினுக்கு நான் வேற ஒரு ஆளை கொடுக்குறேன். இந்த மாதிரி பேசிட்டு அன்னைக்கான வேலையை முடிச்சுட்டு பக்கத்துல இருக்க ஒரு ஷாப்புக்கு வரான். அங்க இருக்கிறதுலயே விலை அதிகமா இருக்கக்கூடிய கேஸ் மாஸ்க வாங்கிப்பான். மறுபடியும் வீட்டுக்கு வந்தவன் கண்டெய்னர்ல ஒரு சில வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோவோட அண்ணனான கைல் வரான். உன் மனைவி கால் பண்ணாங்க, ஏதோ நீ
நீ மன அழுத்தத்துல இருக்கியாமே, அதான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். ஆமா என்ன கண்டெய்னர்லாம் இருக்கு? அது ஒண்ணும் இல்லப்பா, சும்மா புயலுக்காக ஒரு பங்கர் கட்டிட்டு இருக்கேன். எது பங்கரா? ஏண்டா இவ்வளவு செலவு பண்றியே, உங்ககிட்ட அதுக்கான பணம் இருக்கா? அப்படி இல்லன்னா கிரெடிட் கார்டு எதுவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கியா? இல்லப்பா என்கிட்ட பணம் இருக்கு, அதை வச்சுதான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கேன். சரி சரி, எப்பயாவது என்னோட உதவி தேவைப்பட்டா கண்டிப்பா என்ன கூப்பிடு. அப்ப சடனா ஹீரோ உள்ள வந்து, ஒரு நிமிஷம் இரு, உன் குழந்தைகளுக்கு நாய்க்குட்டினா ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா நானும் அதை வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். சரி அப்படின்னா என்னோட ரைனோவனை எடுத்துட்டு போ. நிஜமாதான் சொல்றியா? அட ஆமாப்பா, குழந்தைகளுக்கு நானும் எதுவுமே வாங்கி கொடுக்கல, இந்த நாய்க்குட்டியை என்னோட கிஃப்டா கொடு. பதிலுக்கு அவனும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். அதுக்கப்புறமா ஹீரோ வீட்டுக்குள்ள வரும்போது அந்த இடம் ஃபுல்லாவே யாரோ தண்ணியோட நடந்து போன மாதிரி தடயங்கள் தெரியுது. சோ அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நேரா கிச்சனுக்கு வரும்போது அங்க நம்ம ஹீரோயின் தொப்பையா நனைஞ்சு வந்து நிக்கிறா. ஆமா உனக்கு என்னாச்சு? நீ ஏன் இன்னும் ட்ரெஸ் மாத்தாம அப்படியே இருக்க? அப்ப ஹீரோயின் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் இல்ல. அவ பக்கத்துல இருக்கக்கூடிய கத்திய குறுகுறுன்னு கவனிக்கிறா. பயந்து போன நம்மாலு டக்குன்னு கண்ண முழிக்கும் போது இதுவும் ஒரு கனவு. அப்ப பக்கத்துல வந்த ஹீரோயினும், என்னாச்சு உங்களுக்கு, எதுவும் பிரச்சனையான்னு கைய பிடிக்க வரும்போது பயந்துகிட்டு ஹீரோ கைய கூட கொடுக்க மாட்டான். அமைதியா வெளியில வரும்போது சடனா அந்த இடத்துல முதலாளியான ஜிம் வந்து நிக்கிறாரு. சார் என்னாச்சு, நீங்க இங்க என்ன பண்றீங்க? நீ பண்ண தில்லாலங்கடி வேலை எல்லாத்தையுமே உன் ஃப்ரெண்டு அந்த ஆல்வின் இருக்கால அவன் கோத்து விட்டான். ஏண்டா கம்பெனி பொருளை எல்லாம் வச்சு இந்த பங்கரை தோண்டி இருக்கியே, எதிர்பாராத விதமா உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா ஒட்டுமொத்தமா என்னோட கம்பெனியை இழுத்து மூடி இருப்பாங்க. என்ன மன்னிச்சிடு, நடந்த எல்லா தப்புகளுக்குமே நீ தான் காரணம். 2 வாரத்துக்கு உனக்கு வேலையும் கிடையாது, சம்பளமும் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் ஹீரோவும், சார் இது என்னோட தப்பு, நான் அதை கண்டிப்பா சரி பண்றதுக்கு என்ன வேணா பண்றேன், ஆனா எனக்கு வேலையை மட்டும் கொடுங்க அப்படி இப்படின்னு கெஞ்சுவா. ஆனா ஜிம், கம்பெனிக்குன்னு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, நான் உன்கிட்ட ஒரு அண்ணன் மாதிரி பழகினேன், ஆனா நீ என்னையே ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாரு. உடனே ஹீரோ தான் மனைவி கிட்ட தனக்கு வேலை போயிடுச்சுங்கிற விஷயத்த சொன்னதுமே அவ கடுப்பாக்கி கணத்துல ஓங்கி ஒரு அப்பு அப்பிட்டு பைபிள்ல கோவத்தோட வெளியில போயிட்டா. சரி இங்கதான் பிரச்சனைன்னு பார்த்தா வீட்டு லோன் கொடுத்தான் பாத்தீங்களா, அந்த ஆளு இப்ப ஹீரோவுக்கு கால் பண்ணிருக்கான். சரி என்ன ஏதுன்னு இவனும் விசாரிக்கலாம்னு ஆபீஸ்க்கு வந்திருக்கான். அப்பதான் லோன் கொடுத்தாலும் இந்த பாரு அந்த ஜிம்மு உன்னை தற்காலிகமா வேலையை விட்டு தூக்கி இருக்காரு. சோ கண்டிப்பா வாங்கின கடனை உன்னால அடைக்கவும் முடியாது, நீ செஞ்ச திருட்டு வேலையால உன் பொண்ணோட அறுவை சிகிச்சைக்காக பணம் கொடுக்கறேன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியே இப்ப அந்த பணத்தை கொடுக்க மாட்டேன்னு டிக்ளைன் பண்ணிட்டாங்க. மன்னிச்சிரு, என்னால முடிஞ்ச வரைக்கும் பேசி பார்த்தேன், ஆனா அது எதுவுமே வேலை கேட்கல. இப்ப சோகத்தோட நேரா வீட்டுக்கு வந்த ஹீரோ பங்கருக்குள்ள வழக்கம் போல ஒரு டாய்லெட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கான். வீட்டு தேவைக்காகவும் கடனை அடைக்கிறதுக்கும் பணம் தேவையில்ல. சோ அதனால ஹீரோயின் இப்ப சந்தைகள்ல போய் துணிகளை விற்கிறதோட சேர்த்து பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் தேவையான துணிகளை தச்சு கொடுத்து அளவுக்கு அதிகமா பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிக்கிறா. நேரம் போக ஈவினிங் ஆகுது. பங்கர் கிட்ட ஹீரோ உட்கார்ந்துட்டு இருப்பான். அப்ப பக்கத்துல வந்த ஹீரோயினும், என்ன மன்னிச்சிருங்க, காலையில உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்திருக்க கூடாது, நமக்கு நிறைய கடன் இருக்கு, என்னால முடிஞ்ச வரைக்கும் நானும் பணத்தை சேர்க்கிறேன், கூடிய சீக்கிரமே நீங்களும் ஒரு நல்ல வேலையை பாருங்க. என்ன நம்ம பொண்ணுக்காக பண்ண இருந்த அறுவை சிகிச்சை தான் தள்ளி போயிடுச்சு, பரவாயில்ல விடுங்க, அது இன்னும் ஒரு சில வருஷங்கள்ல நம்ம திரும்ப பண்ணிட முடியும். ஆனா எனக்கு ஒரு டவுட், எதனால காலையில என்னோட கையை உதறி விட்டீங்க? ஏன்னா என்னோட கனவுல நான் உன்னையும் பார்த்தேன். சரி விடுங்க, எல்லாம் சரியா போயிடும். இன்னைக்கு நைட்டு லயன்ஸ் கிளப்ல ஒரு டின்னர் இருக்கு, அங்க எல்லாருமே வராங்க, நீங்களும் என் கூட வரணும். சரி பொண்டாட்டி புள்ள ஆசையா கூப்பிடுறாங்களேன்னு இவனும் அந்த டின்னருக்காக வந்திருப்பான். அமைதியா ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடும் போது இந்த விஷயத்த தூரத்துல இருந்து ஆல்வின் பாத்துட்டான். உடனே பக்கத்துல வந்தவன், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல நான் சும்மா டின்னருக்காக வந்தேன், உன்னை பத்தி ஜிம் கிட்ட நான் தான் சொன்னேன், எனக்கு தெரியும் இங்க இருக்க எல்லாருக்குமே நீ ஒரு சதிகாரங்கிற விஷயம் தெரியும். ஏண்டா நான் உன்னோட நெருக்கமான ஃப்ரெண்டு, சொல்ல போனா நீயும் நானும் தான் ஜிம்முக்கு தெரியாம அந்த வண்டி எடுத்துட்டு போய் உனக்கு தேவையான குழிய தோண்டணும். ஆனா நீ நம்ம வேலை பாக்குற டீமையே 2ஆ பிரிச்ச. ஆரம்பத்துல அது ஏன் எதுக்குங்கிற விஷயம் புரியல, ஆனா அதுக்கப்புறம் தான் புரிய வந்துச்சு, உனக்காக நான் பண்ண திருட்டு வேலைய நீ ஜிம் கிட்ட கோத்து விட பாத்திருக்க. இந்த மாதிரி ஹீரோவை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அட்டி அட்டின்னு அடிக்கிறான். ஒரு லிமிட்டுக்கு மேல ஹீரோவாலையும் சும்மா இருக்க முடியல, காலு மேல ஓங்கி ஒரு உத. ஆல்வின் தடுமாறி தொப்புன்னு கீழே விழுவான். அப்ப ஹீரோவா அங்க இருக்க டேபிள் எல்லாம் பறக்க விட்டுட்டு, என்னங்கடா விட்டா ரொம்ப ஓவரா போறீங்க, ஆமா நான் திருட்டுத்தனம் பண்ண இல்லன்னு மறுக்கல, ஆனா ஏன் பண்ண தெரியுமா, இந்த உலகத்துல நீங்க இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு மிகப்பெரிய கருப்பு நிற சூறாவளி வரப்போகுது, அதுல இருந்து உங்கள யாராலையும் தப்பிக்க முடியாது, அதுக்காக தான் என் குடும்பத்துக்காக நான் ஒரு பங்கர் உருவாக்கினேன், என்கிட்ட பணம் இருந்தா நான் இதுக்கிட்ட திருட்டுத்தனமா எல்லாத்தையும் பண்ண போறேன். இப்படி எல்லாம் கோவமா கத்திட்டு தான் குழந்தைய கவனிக்கும் போது அவ ஏற்கனவே ரொம்ப பயந்து போயிருக்கா. தான் பொண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு கோவமா கத்திட்டோமேனு ஹீரோவுக்கும் அழுக தாங்கல. அதுக்கப்புறமா ஹீரோவின் தான் ஹீரோவை கை தாங்கள கூட்டிக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரா. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடையுது. நம்ம ஹீரோ காரை சரி பண்ணிட்டு இருப்பான். அப்ப இவனோட பொண்ணு இருக்கால, அவ ரோட்ல போய் விளையாடிட்டு இருப்பா. சடனா வானத்துல ஆயிரக்கணக்கான பறவைகள் அங்கிட்டும் இங்கிட்டும் பறந்து போயிட்டு இருக்கு. இத பார்த்து பயந்து போன ஹீரோ டக்குன்னு தான் பொண்ணை தூக்கிப்பான். அப்ப அந்த பறவைகளுக்கு ஏதோ வெறி பிடிச்ச மாதிரி டக்குன்னு ஹீரோவை பார்த்து அட்டாக் பண்ற மாதிரி பறந்து வருது. குழந்தைக்கு எதுவும் ஆகாத மாதிரி நம்மால் கவர் பண்ணிடுவான். ஆனா இருந்தாலுமே அந்த பறவைகளுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி தரையில முட்டி கொஞ்சம் கொஞ்சமா இறந்துகிட்டு இருக்கு. டக்குன்னு கண்ண முழிக்கும் போது இது எல்லாமே மறுபடியும் ஒரு கனவு. ஆனா இந்த முறை உண்மையாவே ஏதோ ஒரு புயல் வந்திருக்கு. அதனால ஊருக்குள்ள பயங்கரமா அலாம் சவுண்டும் கேட்க ஆரம்பிக்குது. சோ அவசர அவசரமா ஹீரோ ஏற்கனவே பங்கர் கட்டி வச்சிருப்பான்ல, அதுக்குள்ள குழந்தையவும் மனைவியும் தூக்கிட்டு உள்ள வந்துட்டான். இவங்கிட்ட இருக்க கேஸ் மாஸ்க், அப்புறம் குழந்தைக்காக வாங்கின ஆக்சிஜன், இது எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு 3 பேருமே சேஃப் ஆயிட்டாங்க. நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது உண்மையாவே ஹீரோ சொன்ன மாதிரி புயல் தான் வந்திருக்கு போலன்னு ஹீரோயினே நம்பிடுவா. ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த புயல் மொத்தமா ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏங்க ஒண்ணும் இல்லைங்க, கதவை தரங்க, நம்ம வெளியில போலான்னு சொல்லும் போது
இருக்கும்போது ஹீரோ இல்ல முடியாது, வெளியில இன்னும் அந்த புயல் நிக்கலங்கிறான். யோ சத்தியமா அது நின்னு போச்சு, நீ வேணா கைய வச்சு செக் பண்ணி பாருன்னு சொல்லும் போது ஹீரோவுக்கு மட்டும் இன்னும் புயல் இருக்க மாதிரி இருக்கு. ஆனா ஹீரோயினுக்கு புயல் நின்னு போன மாதிரி தான் தெரியுது. தன்னை சுத்தி என்னதான் நடக்குதுங்கிற விஷயம் புரியாம அழுதுகிட்டே ஹீரோவும் அங்க இருக்க கதவை திறக்கும் போது அடுத்த நாள் காலையில விடிஞ்சே போச்சு. பக்கத்து வீட்டுல இருக்காளுங்க உடஞ்சு போன இலை தலைகளை சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா உண்மையாவே நேத்து புயல் தான் வந்திருக்கு. ஆனா அது ஹீரோ நினைச்ச மாதிரி பெரிய புயல்லாம் கிடையாது, நம்ம தோண்டு சின்ன புயல். ஹீரோவோட நிலைமை முன்ன விட கைமீறி போயிடுச்சுங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் இப்ப தனக்கு தெரிஞ்ச ஒரு மனநல மருத்துவரை பார்க்க கூட்டிட்டு வந்திருக்கா. அவரும் நம்ம ஹீரோ சொன்ன எல்லா விஷயங்களையும் கேட்டுட்டு, இந்த பாருங்க சார், நீங்க அடிக்கடி அந்த பங்கருக்கு பக்கத்துல இருக்கதால கூட புயலை பத்தின கனவுகள் அதிகமா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ கொஞ்சம் அமைதிக்காக வெளியில போயிட்டு வாங்க, குடும்பங்கள் கூட என்ஜாய் பண்ணுங்க. அப்பதான் ஹீரோயினும், நான் வெக்கேஷனுக்காக பணம் சேர்த்து வச்சிருக்கேன், பக்கத்துல இருக்க பீச்சுக்கு போலாம், நீங்க ரிலாக்ஸ் ஆகலாம். அப்படின்னா நான் வெக்கேஷன் போயிட்டா எல்லாம் சரியா போயிடுமா? கிடையாது, நீங்க உங்க குடும்பத்தை கூட என்ஜாய் பண்ணிட்டு மறுபடியும் இந்த மருத்துவமனையில வந்து அட்மிட் ஆகணும். ஒரு சில மாதங்களோ ஒரு சில வருஷங்களோ உங்களுக்குள்ள இருக்க நோய் குணமாகிறதுக்கு டைம் எடுக்கும். ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. சோகத்தோடயே மருத்துவமனையை விட்டு பக்கத்துல இருக்க ஒரு பீச்சுக்கு வெக்கேஷனுக்காக வராங்க. ஒரு பக்கத்துல ஹீரோ ஜாலியா தான் பொண்ணு கூட விளையாடிட்டு இருப்பான். அப்ப அந்த பொண்ணு எதையோ ஒன்ன பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறா. செல்லம் என்னாச்சு உனக்குன்னு ஹீரோவும் சைகையில கேட்கும் போது அவ புயல் வந்துகிட்டு இருக்குன்னு தன்னோட சைகையில காட்டுவா. யதார்த்தமா ஹீரோவும் திரும்பி பார்க்கும்போது பைபிளுக்கு சம ஷாக்கு. இவன் அடிக்கடி கனவுகள்ல எந்த ஒரு கோரமான புயலை பாப்பானோ அதே புயல் தான் இப்ப நம்ம ஹீரோவை நோக்கி வந்துட்டு இருக்கு. இவ்வளவு நாளா ஹீரோ சொன்ன எதையுமே நம்பாம இருந்த ஹீரோயின் கண்ணுக்கு நேரா பார்த்ததுக்கு அப்புறமா உலகத்துக்கு ஒரு பேராபத்து வந்திருக்குங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு புருஷனை பார்த்து இதுதான் சரியான நேரங்கிற மாதிரி தலையாட்ட 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஹீரோ ஏற்கனவே கட்டி வச்ச அந்த பங்கருக்குள்ள போக போற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஹீரோவுக்கு வந்த கனவு உலகம் அழிய போகுது, நீங்க பாதுகாப்பா இருங்கன்னு கடவுள் கொடுத்த எச்சரிக்கையா கூட இருக்கலாம். அதே மாதிரியே உங்களுக்கு இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா என்ன தோணுதுங்கிறத கமெண்ட்ல சொல்லிடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான படத்தோட வரேன். பாய், தேங்க்யூ.